சென்னை மந்தைவெளி பகுதியில் இரவு நேரங்களில் கார்களை குறிவைத்து சேதப்படுத்தும் மர்ம நபரை பிடிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளோடு புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியப்படுத்துவதாக குற்றம் சாட்டுகின்றனர். அலுவலகங்களிலும் குடியிருப்புகளிலும் அண்மை காலமாக கண்காணிப்பு கேமராக்களின் பயன்பாடு அதிகரித்து வருகிறது. குற்ற செயல்கள் ஏதேனும் நிகழ்ந்தால் கண்காணிப்பு கேமரா காட்சிகள் உதவியுடன் எளிதில் கண்டறிந்து விடலாம் என்பதுதான் இதற்கு காரணம். ஆனால் இந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகள் இருந்தும் குற்றவாளியை கண்டுபிடிப்பதில் காவல்துறையில் சிலர் மெத்தனத்துடனும் நடந்து கொள்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதற்கு எடுத்துக்காட்டாக அமைந்திருப்பது சென்னை மந்தைவெளி ராஜா தெருவில் நடந்த சம்பவம். நள்ளிரவு நேரத்தில் இந்த தெருவிற்குள் நுழையும் மர்ம நபர் ஒருவர் 52 கார்களின் கண்ணாடிகளை கண்மூடித்தனமாக அடித்து நொறுக்குகிறார். பின்னர் ஓட்டுநரின் இருக்கையை மட்டும் கிழித்தெறிகிறார். இந்த காட்சிகள் அனைத்துமே அங்கே இருக்கக்கூடிய கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது. கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை வைத்துக்கொண்டு பட்டினப்பாக்கம் காவல்துறையில் புகார் தெரிவிப்பது இது 5வது முறை என்று கூறுகின்றனர் கார்களின் உரிமையாளர்கள். ஆனால் காவல்துறையினரோ இதெல்லாம் ஒரு புகாரா, எங்களுக்கு வேறு நிறைய புகார்கள் இருக்கின்றன என்று அலட்சியத்துடன் பதில் கூறுவதாகவும் இதனால் உயர் அதிகாரிகளை தாங்கள் சந்திக்கவிருப்பதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். மிக முக்கிய பிரமுகர்களின் குடியிருப்புகளும் உள்ள மந்தைவெளி ராஜா தெருவில் காவல்துறை உயர் அதிகாரி ஒருவரும் வசித்து வருகிறார். அவருடைய வீட்டிற்கு மட்டும் பாதுகாப்பு வழங்கும் காவல்துறை அதை கடந்து இருக்கும் தங்கள் பகுதிக்கு எந்தவித பாதுகாப்பும் வழங்குவதில்லை என்றும் ரோந்து பணிகளுக்கு கூட காவல்துறை வருவதில்லை எனவும், அப்படியே வந்தாலும் காலை அல்லது இரவு நேரங்களில் வெறும் 5 அல்லது 10 நிமிடங்களே ரோந்து வருவதாகவும் புகார் தெரிவிக்கின்றனர் பொதுமக்கள். எல்லா வண்டியிலையுமே காரில் விண்ட்ஸ்க்ரீனில் ஒரு ஸ்க்ராட்ச் இருந்தது. சரி, அது எல்லா வண்டியிலையுமே டிரைவர் சீட்டில் தான் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 40 வண்டி கிட்டத்தட்ட இருக்கும். சுற்றி இருக்கிற 5 தெருவுலேயும் வெளியில் பார்க் பண்ணியிருக்க காரில் மட்டும் அந்த ஸ்க்ராட்ச் இருக்குது. போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. சிசிடிவி கேமராவில் இருக்கிற அந்த ஃபுட்டேஜையும் நாங்கள் கொடுத்துருக்கோம். பட் ஆனால் போலீஸ்கிட்டேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. நைட்டில் போலீஸ் பேட்ரோல் இருந்தது. வித்தின் 12 to 3 அந்த போலீஸ் பேட்ரோல் இருந்ததுனாக்கா நிச்சயமாக இவ்வளோ திருட்டு நடக்காது. எல்லாரும் கம்ப்ளைண்ட் தான் கொடுக்குறோம். போலீஸ்கிட்டேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. இந்த பகுதியில் தெருவிளக்குகளும் இல்லை. மாநகராட்சியிடம் புகார் அளித்தும் பயனில்லை என தெரிவிக்கும் இந்த பகுதி மக்கள் அங்கு வசிக்கவே அச்சமாக இருப்பதாகவும் தங்களது வீடுகளை காலி செய்து விடலாம் என்ற எண்ணம் தோன்றுவதாகவும் தெரிவித்தனர். காரில் வராங்க, அப்போ அவங்க உள்ள லேடிஸ் எல்லாம் கொண்டு வந்துடுறாங்க, சின்ன சின்ன பசங்களாம் கொண்டு வந்துடுறாங்க. அதை இந்த சேர்மன் இவங்க தான் இந்த பில்டிங் செக்ரட்டரி. அவங்க கேட்டாக்குன்னா சரியான முறையில் பதில் சொல்கிறதில்ல. அவங்க கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜ் நல்லா இருக்கிறதுனால இங்கிலீஷில் கேட்டவுடனே ஒரு அரகண்டாவும் இவங்க கேட்குறாங்க, செக்ரட்டரி கேட்குறாங்க. அதுக்கும் பதில் சொல்கிறேன், அடிக்க வர்ற மாதிரி தவிக்கிட்டு வராங்க. அப்புறம் நான் போயா நிற்காதன்னா நிற்காத, போயிட்டே இரு, இது தேவையில்லாமல் நீ பண்ணுறதுனால தானே அவங்க உன்னை கேட்குறாங்க. குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருப்பதால் விளையாடக்கூட வெளியில் அனுப்புவதில்லை என்றும் அந்த பகுதிவாசிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். லிட்டரலி ஸ்கேர் டு ஈவன் லீவ் த சில்ட்ரன். இப்போ நேற்று என்னோட குழந்தை ஒரு ரவுண்ட் சைக்கிளில் போகணும்னு நினச்சேன். பட் ஐ வாஸ் அஸ் அ மதர் ஐம் ரியலி ஸ்கேர் டு ஈவன் டேக் ஹர் அவுட். நான் முன்னாடி வாட்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது. அவளை வாட்ச் பண்ணுறதோட யாராவது செயின் ஸ்நாச் பண்ணிடுவாங்களா, அவளை இழுத்துன்னு போயிடுவாங்களாங்கிற பயம் தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ எவ்வளோ நாள் தான் குழந்தைங்கள உள்ளாரையே வச்சு விளாட முடியும். ஸோ ஒரு சைக்கிள் டிரைவ் கூட குழந்தைங்களால we are not able to as mothers and adults சேஃப்டி இல்லை. ஸோ வேர் இஸ் த சேஃப்டி ஃபார் கிட்ஸ் அண்ட் இட் இஸ் லைக் அன்குவெஷனபிள். இப்படி குழந்தைகள் வீட்டிற்குள்ளேயே முடங்கி கிடப்பதால் குழந்தைகளின் மனநிலை பாதிக்கப்படுவதாகவும், எனவே காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமெனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையின் மிக முக்கியமான பகுதியில் குற்ற செயல்கள் அதிகரித்து வருவதாக கூறப்படும் புகாரை அலட்சியப்படுத்தாமல் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே மந்தைவெளி பகுதி பொதுமக்களின் எதிர்பார்ப்பு.
இவர்களின் எதிர்பார்ப்பு நிறைவேறுமா? பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் பாஸ்கருடன் சுதர்ஷன்.